வணக்கம் நண்பர்களே. திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்கிறாரா? 900 கோடி நன்கொடை பெற்ற லாட்டரி நிறுவனத்திடம் இருந்து ஆதாரங்கள் அதிகமாக தற்பொழுது தவேகாவின் அரசு சேகரித்துள்ளது. விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து கைது செய்வது உறுதிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியேறிய போது நாங்கள் இனி ஆளும் தவேகாவை கடுமையாக எதிர்ப்போம், சட்டசபையில் இருந்து ஆளும் கட்சியை விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப உதயநிதி அவர்கள் வீரவசனம் எல்லாம் பேசினார். ஆனால் நடைபெற்ற பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு கேள்வி பதில் ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளை வாயடைத்து போக வகையிலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 900 கோடி லாட்டரி நிறுவனத்திடம் இருந்து எதற்காக நன்கொடை பெற்றீர்கள், அந்த நிறுவனத்திற்கு என்ன சாதகமாக கையெழுத்தை போட்டீர்கள் உங்களது ஆட்சியில் என்ற கேள்வியே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கேட்டிருப்பதால் அதிர்ந்து போன திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒரு பக்கம், கே.என். நேரு அவர்கள் மறுபக்கம், ஏவா வேலு, உதயநிதி என்ன செய்வதென்று தெரியாமல் சட்டப்பேரவையில் திடீரென்று ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க மாட்டார். ஏனென்றால் 100 அல்ல 200 அல்ல, சுமார் 900 கோடி. இந்த 900 கோடி ஒரு நிறுவனம் நன்கொடையாக வழங்குகிறது என்றால் சும்மா ஒன்றும் தூக்கி கொடுக்காது. அந்த நிறுவனத்திற்கு ஏதாவது திமுக ஆட்சியில் சாதகமாக கையெழுத்தை போட்டிருக்க வேண்டும், ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு. இதை தற்பொழுது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலேயே திமுக தான் அதிகமாக நன்கொடை பெற்ற முதல் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. தமிழக அரசியலில் தவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு பல கேள்விகளை திமுக முன்வைக்கலாம். தனது கூட்டணியுடன் திமுகவின் ஆட்சியை 6 மாதத்தில் கலைத்து விடலாம், முதல்வராக விஜய் அவர்களை அரியணையில் இருந்து தூக்கிவிடலாம் என்ற அனைத்து எண்ணமும் திமுகவிற்கு இருந்தது. ஆனால் 2 மாதத்தில் திமுகவில் இருந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லிம் லீக் மற்றும் சிறு சிறு அமைப்புகள், இவர்கள் எல்லோரும் தற்பொழுது தவேகாவின் பக்கம் சென்று விட்டார்கள். தற்பொழுது திமுகவின் பக்கம் இருக்கக்கூடியது சிறு சிறு அமைப்புகள் மட்டும்தான். பெரிய அளவில் சொல்லக்கூடிய முஸ்லிம் லீக், விசிகா, காங்கிரஸ் இவைகள் அதிகாரப்பூர்வமாக தவேகாவை இணைந்து விட்டதாகவும் தெரிவித்து விட்டார்கள். திமுக இதுவரைக்கும் தனித்து போட்டியிட்டது கிடையாது. முதல் முறையாக உதயநிதி அவர்கள் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடைத்தேர்தல், 7 சட்டமன்ற இடைத்தேர்தல், திமுக சூரியன் சின்னத்தில் 7 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டார். எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பதை விட வாக்கு சதவீதம் பிற கட்சிகளை விட உயர்வாக பெற வேண்டும். அப்படி பெறாமல் குறைவாக பெற்றுவிட்டால் தேர்தல் அங்கீகாரமும் வரக்கூடிய தேர்தல்களில் அதே வாக்கு சதவீதம் இருந்தால் தேர்தல் அங்கீகாரத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். திமுக செய்த மிகப்பெரிய தவறுகள் என்ன? அதாவது 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்கல, அதிமுக தான் ஆட்சியை அமைத்துள்ளது. 2021 திமுக அரியணைக்கு வந்ததற்கு முக்கியமான காரணமே 3.5% வித்தியாசத்தில் தான், அதாவது தோராயமாக 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவில்லை. மக்கள் கருணாநிதியை விட இப்பொழுது மு.க.ஸ்டாலினுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை கச்சிதமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் 10 ஆண்டுகள் ஊழல் செய்ய முடியாத ஒரு அரசாங்கத்தை, 10 ஆண்டுகள் பணத்தை பார்க்காத மாஜி அமைச்சர்கள், 10 ஆண்டுகள் பசியில் இருந்த மாஜி அமைச்சர்கள் கிடைத்த போது 5 ஆண்டுகளில் எவ்வளவு முடியுமோ, எத்தனை கோடிகள் முடியுமோ அத்தனை கோடிகள் முறைகேடு செய்ததாக தவேகாவின் அமைச்சர்கள், என் நிதியமைச்சர் கூட அந்த கசிவு என்று திமுகவின் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்டார் பார்த்தீங்களா, அதற்கான விளக்கத்தையும் சட்டப்பேரவையிலே கொடுத்திருக்கிறார். ஆடிட்டர் மூலமாக திமுகவின் ஆட்சியில் எந்தெந்த துறையில் எவ்வளவு முறைகேடுகள், மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி, உலக வங்கி கொடுக்கக்கூடிய இலவசமான பணம், அதாவது உலக வங்கி பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு, அதாவது திமுக மட்டுமல்ல, தவேகா மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைத்தாலும் உலக வங்கி சில தொகையை கொடுக்கும். அந்த தொகையிலும் ஊழல்.
இது திமுகவின் ஆட்சி அதிகாரத்திற்கு தோல்வி மட்டுமல்ல, ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்துவிட்டது தாவேகாவின் அசூர வளர்ச்சி. ஒரு அரசாங்க வேலை பெற்றுத் தருவதற்கு 10 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கி சுமார் 1010 கோடி முறைகேடு செய்துவிட்டார் நேரு அவர்கள் என்று திமுகவின் ஆட்சியிலேயே கூறப்பட்டது. செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக முறைகேடு, அது திமுகவின் ஆட்சியில் வந்த பிறகு அமலாக்கத்துறையின் கைது, 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது கூட எனது துறையில் எனது அமைச்சரவையில் ஒருவர் தவறு செய்தாலும் அவர் பதவியில் இருக்கக்கூடாது என்று கையெழுத்து போட்டு அப்பொழுது மு.க.ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு திமுகவை ஆட்சியில் இருந்திருக்கும். ஆனால் செய்தது எல்லாம் முறைகேடு, ஊழல், தவறுக்கு உறுதுணையாக செயல்பட்டது. பொம்மை போல் செயல்பட்டார் மு.க.ஸ்டாலின் என்று கடுமையாக விமர்சனம் செய்த அதிமுக தாவேகா ஆட்சி இழந்த பிறகு அது உண்மைதான் என்பதை மு.க.ஸ்டாலின் காதுக்கே சென்று விட்டது. இங்கு பெரிய பிரச்சனையே என்ன? ஒன்று மட்டும் நாம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது திமுக அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அந்த திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறதா, டெண்டர்கள் கொடுப்பாங்களா, அந்த டெண்டர்கள் எப்பொழுதுமே ஏலத்தில் தான் விடப்படும். யார் குறைவாக, அதாவது அரசாங்கத்திற்கு சாதகமாக நிறுவனங்கள் பெறுகிறதோ அந்த நிறுவனங்களுக்குத்தான் சிறப்பாக நிறுவனங்களுக்கு அந்த டெண்டர் ஒதுக்கப்படும். ஆனால் திமுகவின் ஆட்சியில் டெண்டர் ஒதுக்கப்படுவதற்கு முன்பாகவே 20% கட்சிக்கு வந்துவிட வேண்டும், அதில் 5% அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு சென்றுவிட வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமான ஊழலின் காரணமாக இந்த ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. கடைசியில் 900 கோடி சட்டசபையிலேயே உதயநிதி அவர்களை வாயடைத்து போக வைக்கும் விதமாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தைரியம் இருந்தால், ஒரு முறை அல்ல 3 முறை கூறியுள்ளார். தைரியம் இருந்தால் எதற்காக அந்த 900 கோடியை நன்கொடையாக பெற்றீர்கள் என்பதை விளக்கங்கள் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் நிச்சயம் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரும் முதலைகள் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் பல 100 கோடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு தகவல் வந்தாலே மருத்துவமனையில் அமர்ந்து கொள்கிறார்கள், இருதய பிரச்சனை வந்து விடுவதாக ரிப்போர்ட்டையும் காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களே ஆளும் கட்சியாக வந்துவிட்டால் சொகுசாக வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக மக்கள் இந்த முறை திமுகவிற்கு வாய்ப்பு வழங்கவில்லையா என்று கேட்டால் என்னை பொறுத்தளவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என்றுதான் நாம் கூற முடியும். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி கலைஞரை ஆட்சிக்கு வரம் விட முடியாமல் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் முதல்வராக இருந்தாரோ, அதே போல உதயநிதி அவர்களது அரசியல் வாழ்வாதாரம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் தாவேகா அரியணையில் வந்துவிட்டது. இங்கு உதயநிதி அவர்களால் சிறப்பான அரசியலை முன்வைக்க முடியவில்லை, ஆளுமையான அரசியலை முன்வைக்க முடியவில்லை, தர்க்க ரீதியான அரசியலை முன்வைக்க முடியவில்லை. இதனால் தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டியாக மாறலாமே தவிர திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் போட்டியாக மாற முடியாது. ஒரு கட்சியில் திமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வயதின் அடிப்படையிலும் அவர்களது செயல்பாட்டின் அடிப்படையிலும் தான் பதவிகள் வழங்கப்படும். ஆனால் திமுகவில் மட்டும்தான் குடும்ப அரசியல், குடும்பத்தின் ரீதியான வாரிசின் அடிப்படையில் மட்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவும் திமுகவின் ஒரு தோல்விற்கு முக்கியமான காரணம். தற்பொழுது 900 கோடி நன்கொடை பெற்ற விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகத்தான் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த செய்தி நிச்சயமாக மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கியமான நிர்வாகிகளையும் தலைவர்களையும் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் மு.க.ஸ்டாலினையே கைது செய்ய முடியுமா? அது நடக்காத காரியம் என்று நான் கூற வேண்டாம். உதயநிதியவே கைது செய்து விட்டார்கள், அதுவும் பொம்பளை விவகாரத்தில். அப்படி பார்த்தால் மு.க.ஸ்டாலின் அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ஒரு பெரிய விஷயமா நாம நினைக்க கூடாது. தவறு செய்தால் தண்டனை, தவறு செய்யவில்லை என்றால் அதற்கான அதிகாரத்தை நீதிமன்றத்தில் ஆவணத்தை கொடுத்து வெளிவர வேண்டியது கட்டாயம். அப்படி தவறு இருந்தால் ஆளும் கட்சி தவறாக கைது நடவடிக்கை மேற்கொண்டால் நீதிமன்றத்தின் மூலமாக வெளிவந்து விட்டு மக்களே அதற்கான
தண்டனையை ஆளுங்கட்சிக்கு கொடுக்கத்தான் போகிறார்கள். இங்கு யாரும் நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. வாய்ப்புகள் அவர்களுக்கு சாதகமாக வரும் வரைக்கும் தான். தற்பொழுது தாவேகா ஆட்சிக்கு வந்துள்ளது. முதல்ல விஜய் அவர்களை நம்பி மட்டும்தான் வாக்குகளையும் ஒட்டுமொத்தமான ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளார்கள். தற்பொழுது 3 மாதங்கள் முடிவடைந்து விட்டது. இன்னும் 1 வருடத்திற்கு பிறகுதான் கள நிலவரம் உண்மை மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வரும். அதனை தொடர்ந்தும் ஊழல் தாவேகாவிலும் நடந்தால், அதை முதல் விஜய் அவர்கள் கண்டும் காணாமலும் இருந்தால், திமுகவின் நிலைமைதான் நாளை தாவேகாவிற்கு. அதற்காக தாவேகாவின் பக்கம்தான் வீடியோ வருகிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. தவறு எந்த கட்சி செய்தாலும் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்